வட்டக்கனால். வட்டக்கனால் அப்படின்னா கொடைக்கானல்ல ஒரு பகுதி, அது ஒரு ஏரியா. ரொம்ப பல வருடங்களாக நம்ம பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே அங்க வந்து ஒரு ட்ரக் கல்ச்சர், கைண்ட் ஆஃப் என்ன ட்ரக் மாதிரின்னா ஒரு காளான் காளான் மாதிரி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த காளான் மாதிரி ஒரு இதை வந்து ட்ரக், அதை வந்து ஆம்லேட்லயும் சாப்பிடுவாங்க, எல்லாத்துலயும் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரக் அது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து டைரக்டர் சார் சொன்னாரு. கதை கேட்டோடனே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்ன, அது ஒரு 25 கோடி 30 கோடியில எடுக்கணுமே, எப்படி அப்படின்னு கேட்டேன். இல்ல சார், நான் ஒரு பட்ஜெட் வச்சிருக்கோம், நானு ப்ரொடியூசர் சார்ஸ் எல்லாம் ஒரு பட்ஜெட் வச்சிருக்கோம், நாங்க அதுல பண்ணிருவோம் அப்படின்னு. பட் என்னன்னா அந்த கதையோட ஸ்பேஸ் அப்படி எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கதை. அந்த கதையில வந்து கதாநாயகனாக என்னோட சின்ன வயசுல இருந்து, எனக்கு 25 வருஷமா அவனுக்கு தெரியும், எனக்கு துருவ. என்னோட பின்னாடி வீடு அண்ணன் வந்து என்னோட குடும்பத்துல ஒருத்தர், மனோ அண்ணன். ஸோ அவன் பண்றான், அவன் ஒரு படம் பண்ணும்போது அதோட ரீச், ஃபர்ஸ்ட் மூவி எப்படி இருக்கணும் அப்படிங்கறது, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் மூவியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பிளான் பண்ணி அவன் ஃபர்ஸ்ட் நடிச்சு இப்ப வருது. இன்னைக்கு அவனால வர முடியல, பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான், ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். டான்ஸ்ல சரி எல்லாம். ஆனா அடுத்தடுத்த படங்கள் நீங்க தைரியமா தயாரிக்கலாம். சோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவனுக்கு. இன்னொரு ப்ராடக்ட் வேற அவர் வீட்டுல இருக்கு. சோ அவனையும் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் படத்துல கதாநாயகியா நடிச்ச மீனாட்சி, நல்ல ஹீரோயின், எல்லா படத்துலயும் பார்த்திருப்பீங்க. விக்ரம் சாரோட எல்லாம் நடிச்சாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வர முடியல, இந்த ஷூட்ல இருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பா வந்து ஆடியோ லான்ச்ல அவைலபிளா இருப்பாங்க. ஸோ அதை இது பண்ணுவோம். அப்புறம் என் கூட நடித்த நண்பர்கள், நண்பர் என்னை அப்பான்னு கேரக்டர், அது ஒரு பெரிய ஒரு, நான் கேட்டேங்க எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, சார் உங்களுக்கு வந்து 3 பசங்க இருப்பாங்க அப்படின்னு. என்னையா சொல்றேன், 3 பசங்களா? நீங்க வந்து அப்புறமேட்டு ஒரே ஒரு விஷயத்துல நான் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன். ஒரே விஷயம் தான் சார், நெட்ரிக் அண்ட் ரஜினிகாந்த் மாதிரி கெட்டப் சார் அப்படின்னு. சரிடா, ஓகே, அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரஜினி சாரோட கெட்டப்பை ஃபாலோ பண்ணி, அது லுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். பட் அது அந்த 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 ஏரியால இருக்கக்கூடிய ஒரு மலையாள ஷேடு வீசுற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ரஜினிகாந்த் சாரோட அந்த பேட்டர்ன்ல எனக்கு முக்கியமா ஒரே ஒரு விஷயம் வந்து, உங்க மேல கோவம், மொத்த உங்களுக்கு ப்ரொடியூசர் மேல. ஏ மூவி வாங்கிட்டு வர சொன்னா யூஏ வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இந்த படத்துக்கு நான் ஏ படம் அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் ஒரு வல்கரோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த படத்துக்கு ஏன் ஏன் வேணும் அப்படின்னா, இந்த கண்டென்ட் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும். இட்ஸ் அவேர்னஸ் மூவி, இட்ஸ் ட்ரக் கல்ச்சர் ஒரு மூவி. அது வந்து இப்ப தமிழக காவல்துறை வந்து அதை ரொம்ப அணுகுமுறை இது பண்ணி சொசைட்டில வந்து ட்ரக் பெருசா இல்லாத அளவுக்கு ஒழிச்சிருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அந்த பேசஸ்ல வர்ற இது ஒரு மூவி. ஸோ அந்த மூவி வந்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கிடைக்கும் அப்படிங்கறதா என்னோட விருப்பம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 முக்கியமான சீன்ஸ்ல ட்ரிம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அதை ஓடிடில பண்ணிருங்க. அதை டைரக்டர் விடாதீங்க, எனக்கு அதுதான் கோவம். பரவாயில்லையா, பரவாயில்ல, அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து மக்கள் அதை ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ பரவாயில்ல, ட்ரை. அப்புறம் கேமராமேன் சொன்னாரு, விச்சு நீ மட்டும் டைமிங் வந்துட்ட, அப்ப நான் டைமிங் வந்தனா இல்லையான்னு தெரியல. பரவாயில்ல. ஸோ ஒரு கேமராமேன் வந்து ரொம்ப ஒரு சின்ன இதுதான், நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி மத்தியானம் லஞ்ச் நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுதான் என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் இவர் இருந்தா, விச்சு இருந்தான், அதுக்கப்புறம் சரத் இருந்தான், அப்புறம் இவன் துருவ இருந்தான். அப்பதான் வந்து கொடுத்தாங்க. ஒரு 7 பக்கம் டைலாக் கொடுத்துட்டு வந்து உடனே பண்ணு அப்படின்னு சொன்னோடனே நான் அப்படியே யோசிச்சேன், என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னன்னா, சரி ஒரு 10 நிமிஷத்துல கிராப் பண்ணிக்கிட்டோம், மைண்ட்ல போட்டோம். அந்த ரூம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது. இதுல ஒரு காவாசி தான் இருக்கும் இந்த இதுக்குள்ள. அந்த ஸ்பேஸ்க்குள்ள வந்து நான் நடிக்கணும், சிங்கிள் டேக் பண்ணணும். ஏன்னா அதுல வேற சிங்கிள் ஷாட், சிங்கிளா வேணும்னு சொன்னாரு அவர். சிங்கிள் ஷாட்ல வரணும் சார், எனக்கு அதுல நான் கட் பண்ண வேணாம், எனக்கு அது பியூட்டிஃபுல்லா இருக்கணும் சார், ஏன்னா அவ்வளவு லென்த்தி டைலாக்,
ஏன்னா அது ஒரு பெரிய கோர்வையா வரும். அதுக்கப்புறம் 3 பசங்களை மீட் பண்ணிட்டு அதுக்குள்ளே எல்லா நடிப்பையும். ஆனா உண்மையிலேயே நான் நடிச்ச படங்கள் 36 படம் பண்ணியிருக்கேன். 36 படத்துக்கு மேல அதிகமா நடிச்சது இந்த படத்துலதான். எனக்கு அவ்வளவு ஸ்பேஸ் கிடைச்சு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுங்கப்பா சாமிங்களா. சோ அதுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்றேன் டைரக்டருக்கு. எனக்கு அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, அவ்வளவு கேஸ் ஃபில் பண்றதுக்கு நடிப்புக்கு இருந்துச்சு இந்த படத்துல. அப்ப என்னன்னா அந்த ஸ்பேஸ்க்குள்ள கேமரா அவரை ஸ்டெடி கேம் வச்சுக்கிறாரு. ஸ்டெடி கேம் வச்சுட்டு அந்த மூமெண்ட்ஸ்ல வரணும், நான் நடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி டைரக்ஷன்ல நான் திரும்பணும், ஒரு ஃபோல்டு பண்ணணும், திருப்பி உட்காந்து உங்களோட அழுகணும், எல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் சீனும் 6 நிமிஷம் 9 நிமிஷம் சீனு அதை பண்ணோம். அதை சிங்கிள் டேக்ல பண்ணிட்டோம். ஏன்னா இன்னொரு தடவை அதை அப்படி பண்ற முடியாது. ஆனா ஓரளவு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் அந்த சீன் ரொம்ப எமோஷனலான சீனு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப கபாலி சொல்ல அவன் சூப்பரா நடிக்கிறவன். எல்லாம் ரொம்ப அழகான ஒரு பெர்ஃபார்மரு. நம்ம முருகானந்தம் எல்லாம் சொல்லவே வேணாம். இது ஒன் ஆஃப் த, அதாவது ஒரு இப்ப நாங்க அடுத்தடுத்த படத்துக்கு கூட எங்களுக்கு ஒரு டீம் நாங்க, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கலைஞன், கிரியேட்டிவான ஒரு பர்சன் அவரு. சோ அந்த அளவுக்கு பர்சன்ஸ் எல்லாம் நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம நல்ல நல்ல ஸ்கிரிப்டை அவங்க எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு திறமசாலி. ஸோ அவரோட என்னோட வாழ்த்துக்கள். முக்கியமா அந்த படத்துக்கு வந்து எனக்கு ஒரு 20 வருஷமா மியூசிக் டைரக்டர் தெரியும் மாரிஷன். பட் நான் ஒரு ஸ்டுடியோக்கு போயிருக்கேன். அப்பயே ரொம்ப இந்த ஏர் ரஹ்மான் ஸ்டுடியோல இருக்கிற மாதிரி ஒரு பில்டப்ல தான் இருப்பாரு. ஸோ இன்னுமே இந்த படத்தோட மெலோடி பார்த்திருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்த படங்கள் நாங்க சேர்ந்து பயணிக்க போறோம். இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர். இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும். அதுக்கு எங்களை மாதிரி நாங்களும் சேர்ந்து உங்களோட உறுதுணையா இருப்போம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னோட ப்ரொடியூசர்ஸ் 2 பேரு. மதி அவரு ரொம்ப நல்ல மனுஷன். இன்னைக்கு வர முடியல. ரொம்ப இந்த கதையை ஒரு கதையை வந்து தான் நடிக்கிறோம், அதுல எவ்வளவு இன்புட் போடலாம், பணத்தை போடலாம் அப்படிங்கிறது ஒரு செகண்டரி. ஆனா இன்னொருத்தவங்க ஒரு கதை, அதுல இன்னொருத்தவங்க நடிக்கிறாங்க, அந்த கதையை மட்டுமே நம்பி ஒரு பணத்தை போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ப்ரொடியூசர் அப்படி ஒரு நம்பிக்கையில் அவரும் சரி, ராஜேஷ் சாரும் சரி, நீங்க 2 பேருமே வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசரா ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி நம்ம டைரக்டருக்கு இருந்திருக்காங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். முக்கியமா இந்த படம் அமையறதுக்கு முக்கிய காரணம் வந்து மனோ சார். அதாவது தான் படம் பையன் நடிக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல படம் எடுக்கணும், அது அவேர்னஸ் மூவியா போய் மக்கள்கிட்ட சேரணும் அப்படிங்கறதுல ரொம்ப கரெக்டா இருந்தாரு. சோ அது அப்படி ஒரு படம் தான் வட்டக்கனால். சோ அது அந்த படம் கொடுத்ததுக்காக, அந்த அசம்பிள் பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றின்னு. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில உங்களுக்கு எல்லாம் வந்து சொல்லவே வேணான்னு. நீங்க அது மிகப்பெரிய ஒரு சக்தி. நீங்க நீங்க போய் நின்றாலே அது எக்ஸ்போஸ் ஆகும். அது எந்த இடத்துல எந்த சேனலா இருந்தாலும் சரி. அப்படி ஒரு திறமசாலி. நீங்க போகாத நாடே கிடையாது. அப்படி ஒரு மகா சிங்கர் நீங்க. ஸோ உங்களோட எல்லாம் பழகிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு நன்றின்னு. எனக்கு வந்து நெருங்கி எஸ்பிபி சாரோட பழக முடியல. பட் நான் உங்க பக்கத்திலே நம்ம இத்தனை 25 வருஷமா பழகிறதுக்கு எனக்கு இந்த கொடுப்பினை கொடுத்ததுக்கு நன்றி. அதுக்கப்புறம் என்னோட டைரக்டர் மனுஷன் வந்து எனக்கு நலன் குமாரசாமி வந்து சூதுகம் அந்த டைம்ல வந்து நலன் வந்து பயங்கர க்ளோஸா இருந்தாப்ல. அதுக்கப்புறம் அதே ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி ஒரு திங்கிங் தாட்ஸோட ஒரு பர்சன் பாக்குறேன். ஒரு நல்ல கிரியேட்டிவான ஒரு பர்சன். சார் இப்படி பண்ண பாப்லோ எஸ்கோபர் அப்படிங்கிறவன் வந்து ட்ரக்ல வேர்ல்டுல ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ட்ரக் டீலர். அவன் மியூசிக் தான் முக்காவாசி பசங்க வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு கதை சொல்றாரு. ஏய் என்ன இந்த கதையை வச்சுட்டு இதெல்லாம் ஹாலிவுட்ல எடுக்க வேண்டிய படம், எப்படியே கொண்டு வந்து உனக்கு கொடைக்கானல்ல வச்சு எப்படி எடுப்ப? இல்லனே நான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. இந்த படம் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். நல்ல ஒரு கிரியேட்டருங்கிற நாலேஜ் கொண்டு போகும் டைரக்டர். ஆனா அடுத்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா நான் ப்ரொடியூஸ் பண்றேன். சரிங்களா? ஏன்னா அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு தெரியும். அவரோட அதாவது ஒரு மைண்ட்ல வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. சரி அது பண்ண முடியாது. 25-30 கோடியே ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல ஒரு டைரக்டருக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமானா கிடைக்காது. இதுவே நல்ல படம். ஒரு 4-5 படம் 5 கோடி ரூபாய் கிட்ட பட்ஜெட் செலவு பண்ணி பண்ணிருக்காங்க இந்த படத்தை. ஏன்னா நீங்க மேக்கிங்லேயே பார்த்திருப்பீங்க. சாங்ஸ் எல்லாம்
எல்லாமே விஷுவலாவும் ரொம்ப நல்லா இருக்கும். டோட்டலா வட்டக்கனால் அப்படிங்கிற இந்த படம் வந்து ஒரு நான் என்ன ஒரு அவேர்னஸ் சொல்லி இதை நான் வந்து ஒரு சோசியல் அந்த அது இருக்கு. பட் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு படம் இது. ஸோ கண்டிப்பா வந்து பாருங்க. ஸோ யாராவது மிஸ் பண்ணிருக்கேன்னா ஓகே. ஸோ இதுல நடித்த டெக்னீஷியன்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.